சகோதரிகள் சகோதரமார்கள் நம்ம இப்போ பைபிள் வந்து 2-3 வருஷம் பார்க்கணும். On our way here we saw a festival. We saw a big festival. Celebration. இது வந்து பெரிய வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு. And people were doing something strange just to become more holy. People வந்து வினோதமான சில காரியங்கள்லாம் செய்றாங்க பரிசுத்தமா ஆகிறதுக்காகவே. And lots of people were celebrating what they were busy doing. செலிப்ரேட் பண்ற மாதிரி சில பேர் அந்த மாதிரி பண்றாங்க. So we saw some people that were doing things so that they can become more holy. ஊழியர்களுக்காகவே நிறைய ட்ரீம்லாம் பண்ணாங்க. And there were lots of people around him celebrating what they were busy doing. சில பேர் வந்து பரிசுத்தமாகிறதுக்காகவே நிறைய காரியங்கள்லாம் பண்றாங்க. And while we were sitting in worship, நம்ம வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது and the sister sang the song, "He deserves all the glory." இந்த பொண்ணு வந்து கர்த்தர் எல்லா மகிமையும் டிசர்வ் பண்றாருன்னு பாடுறாங்க. God reminded me of Isaiah 53. ஏசாயா 53. Listen to what it says. நம்ம அது படிப்போம். Verse 1 says, "Who has believed our message? To whom has the Lord revealed his powerful arm?" My servant grew up in the Lord's presence like a tender green shoot, like a root in the dry ground. And listen to what the prophet Isaiah says. நம்ம தீர்க்கதரிசி ஐசாயா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். There was nothing beautiful or majestic about his appearance, nothing to attract us to God. அவருக்கு அழகும் இல்லை, அவர் சௌந்தரியமும் இல்லை. He was despised and rejected. Verse 3 and 4. Brothers and sisters, we serve the crucified God. சகோதரி சகோதரமார்கள் நம்ம கர்த்தருக்காக நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் இதானாரு மரித்தாரு, நம்ம மரித்திருக்கணும். We serve a God that became flesh, human body like you and I. இயேசுநாதர் வந்து நம்மளையும் என்ன மாதிரியும் உங்களை மாதிரியும் மாம்சமா வந்தாரு. Jesus gave up his glory to become a human being. அவர் அந்த மகிமையை விட்டு மனுஷனாக நம்மளுக்காக வந்தார். Jesus became hungry. நம்மளுக்காக வந்து பசி எடுத்தார். Jesus was crying when Lazarus died. லாசரஸ் மரிக்கும்போது அவர் உயிர் தெழுந்தார். Jesus died, his physical body died on the cross. இயேசுநாதர் வந்து சிலுவையில் நம்மளுக்காக மரித்தார். It's true, that is the God we serve. இது வந்து கடவுளுக்கு ரொம்ப மோசமான காரியம். The prophet Isaiah
Isaiah said it was not a beautiful picture. ஏசாயா என்ன சொல்றாருன்னா அது வந்து பெரிய அழகான காரியம் இது. When Jesus was crucified, the people did not want to look at him. இயேசுநாத சிலுவையில மரிக்கும் போது ஜனங்கள் எல்லாம் பார்க்கவே இல்லை. And yes, he died. ஆனாலும் அவங்க The மரித்தார். body died with Jesus. அவர் சரீரம் மரித்தது. But on the third day, he rose again. ஆனால் மூணாம் நாள் திரும்ப உயிர்த்தெழுந்தார். And that is what makes God different. ஆனா அங்க ரொம்ப டிஃபரெண்டா இருந்தாரு. He was God, but he was human being also. அவர் கடவுளாகவும் இருந்தாரு, இருந்தாலும் மனிதனாகவும் இருந்தாரு. And the price he paid on the cross was final. அவரு பெயர் சிலுவையில பண்ணது தான் கடைசியானது. Nothing more is needed. நத்திங் மாற எதுவும் தேவையில்லை. He is God. அவர் அங்கிருந்து கிளம்பினார். He died. அவர் மரித்தாரு. But he rose again. அவர் திரும்ப உயிர்த்தெழுந்தார். He's alive. இப்போ உயிரோட இருக்காரு. He's sitting at the right hand of the Father. அவரு பிதாவோட வலசகத்துல இருக்கிறாரு. He's telling his Father, look at my beautiful children. அவர் சொல்றாரு, என்னோட அழகான குழந்தைகளை பாருங்க. Jesus paid the price. ஜீசஸ் வந்து அதுக்கான பிரைஸை பே பண்றாரு. He loves you. உங்களை எல்லாரும் கடவுள் நேசிக்கிறாரு. You can do nothing more or less for him to love you. He loves you. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆனா கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. And we are holy. நம்மளும் பரிசுத்தமா இருக்கிறோம். Because God makes us holy. Because God கடவுள் வந்து நம்மள ஹோலியாக்குறார், It's பரிசுத்தமாக்குறார். not something we do. He makes us holy. இது நம்ம பண்றது இல்ல, கடவுள் பண்றது. Not certain foods, not certain things we drink or eat or so on. Faith is not about these things. இது எந்த சாப்பாடுனாலும் அல்ல, இல்ல குடிக்கிற ட்ரிங்க்னாலும் அல்ல, இது ஆண்டவரோட ஃபேத்னால வருது. Brothers and sisters, விசுவாசம். listen to me tonight. We cannot save ourselves. நம்ம வந்து நம்மள எல்லாம் காப்பாத்திக்க முடியாது, கடவுள் மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். We cannot save ourselves through our works. நம்ம பண்ற காரியத்தினால நம்மளை காப்பாத்திக்க முடியாது. Paul writes in Ephesians, we are saved by grace. நம்ம வந்து கடவுளோட கிருபையினால மீட்கப்பட்டிருக்கிறோம். Grace through faith in Jesus Christ. கிருபையும் விசுவாசத்தினால நம்மளை காப்பாத்திக்கிறோம். That is what saves us. அதுதான் நம்மளை காப்பாத்திக்கிறது. Jesus. இயேசு கிறிஸ்து. That is what makes us holy. Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம பரிசுத்தமாகிறோம். That makes us a child of God. அது வந்து ஒரு பிதாவோட குழந்தையாக்குது. We can be His. We can belong to Him. நம்ம வந்து குணமானோம், வாயிலிருந்து குணமானோம் எல்லாம் அவரோட நாமத்தினாலே. Just because of faith and grace. எல்லாம் விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் ஆகுது. We serve a living God. நம்ம வந்து ஒரு உயிரோட இருக்க கடவுளை We வணங்குகிறோம். serve the only true God. நம்ம உண்மையான கடவுளை வணங்குகிறோம். And He loves us so much. அவர் நம்மளை ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். And this is the message like Pastor said. We bring to India. நம்ம வந்து இந்தியா அவரால தான் இங்க வந்திருக்கோம். God that died for you and loves us. கடவுள் உங்களுக்காக மரிக்கிறார். கடவுள் வந்து உங்களை மிகவும் மிகவும் விரும்புகிறார். Amen. ஆமென். And that was not my message. I just feel it on my heart. அவர் அப்படியே மனதில் இருக்கிறது அப்படியே சொல்லியிருக்காரு. Sorry brother, this is only the beginning. This is the first step for him to translate. I'm doing very well. High five. Let's pray and then we get to the word. Jesus, thank you. இயேசு கிறிஸ்து, Thank you that you came. நீங்க உலகத்துக்கு வந்ததுக்காக நன்றி. Thank you that you became human for us. மாம்சமாக வந்ததுக்காக நன்றி. Thank you for dying for us. எங்களுக்காக மரித்ததுக்காக நன்றி. Jesus, thank you that you rose again. மூணாம் நாள் உயிர்த்ததுக்காக நன்றி. Thank you that you went back to your heavenly Father. எங்களுக்கு பரலோகத்துக்கு திரும்ப போனதுக்காக நன்றி. And you will judge this world, Lord. இந்த உலகத்தை நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க. But thank you, God, we are your children. Thank you God. நம்ம எல்லாம் இதோட கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறோம். We are your children. You call us the loved ones, Lord. நாங்கள் உங்களோட பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்க என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்க. Thank you for your acceptance. எங்களை அக்செப்ட் பண்றதுக்காக ரொம்ப நன்றி. We worship your holy name. உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். Amen. Now tonight I actually want to speak to you about the word loss. If you lose something. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பற்றி பேச விரும்பவில்லை.
Now, do you maybe had something precious that you lost? நீங்க எப்பயாவது ஒரு பொருளை தொலைந்த இம்ப்ரெஷன் வந்திருக்கா? Like a small child, maybe you have a small toy it's always sleeping with. இப்போ ஒரு பொருள் ஒரு பொம்மையோட பட்டு தூங்குறோம், அது தொலைஞ்சிருச்சுன்னா Or a blanket. ஒரு பிளாங்கெட், அது ஒரு போர்வை, Something they love very much. அந்த வார்மத். Or maybe for the old people, they have something of their mother that passed on many years ago. But it's precious to you because it belongs to you. அது உங்களோட பொருளாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப மிகவும் விலையேற பெற்ற பொருளாக இருக்கும். I think everybody of us have something that's special to us. உங்களுக்குள்ள எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பொருள் ரொம்ப விலையேற்ற பொருள் உங்களுக்காக இருக்கும். Now in the book of Luke chapter 15, லூக்காம் 5ஆம் அதிகாரத்திலே Jesus comes and he tells us 3 stories. இயேசுநாதர் நமக்கு 3 கதைகள் சொல்றாரு. So he used to tell stories so that the people will understand. அங்க எல்லா மக்களுக்கும் ஒரு கதை சொல்வாரு. Now in Luke chapter 15, if I'm correct, the first story is about the sheep, yeah? அவர் 5ஆம் அதிகாரத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை பத்தி சொல்கிறார். What is the sheep in Tamil? ஆடுகள். Arika. ஆடுகள். ஆடுகள். ஆட்டுகள். I'll speak with sheep. You will say the Tamil. So the first story Jesus tells, he says, there's 100 sheep. முதல் கடவுள் இயேசுநாதர் என்ன சொல்றான்னா இங்க 100 ஆடுகள் இருக்கு. And one of the 100 sheep he was very naughty. அங்க ஒரு ஆட்டை கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப நோக்கமா இருந்தாரு. The sheep was always walking away from the flock. எப்பவுமே ஆட்டுக்குட்டி எல்லாருக்கும் கூட இருக்கும்போது அது மட்டும் தனியா ஒரு ஆடு போயிடும். And then the shepherd would come and count the sheep, count the sheep, count the sheep, count the sheep. You're lost. அவர் எண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே போயிடும், அது அப்புறம் தொடர்ந்து போயிடும். So the shepherd would come and count the sheep, count the sheep, count the sheep. And அவர் எண்ணிட்டே இருப்பாரு, ஆனா அது மட்டும் தனியா ஓடி போயிடும். he would count the sheep again. அவர் திரும்ப எண்ணி பார்ப்பாரு, ஆனா ஒண்ணு மட்டும் காணோம். Where's that naughty one that's always going away? அது ஒண்ணு மட்டும் அப்பப்போ ஓடி போயிடுது. So the Bible says the shepherd will do this. He will leave the 99 sheep. 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடுக்காக கடவுள் நம்மளுக்காக வருவாரு. And he will go look for this one. அவர் எப்பவுமே அந்த ஒரு ஆடுக்காவே பார்ப்பாரு. And the Bible says he will pick him up. அப்படியே தூக்கி பாரு. Naughty sheep, அவர் போட்டு அடிப்பாரு ஓடிடுச்சு. and will bring him back. அத திரும்ப பின்னாடி கூட்டிட்டு வருவாரு. You see, the sheep will be lost. அந்த சீப் காணாம போயிருக்கும். But the shepherd will go and look for them. அது திரும்ப காணப்படும். Brothers and sisters, சகோதரர்கள் சகோதரர்கள், think how much God loves that one sheep. அந்த காணாம போன ஆட்டுக்குட்டியை பற்றி கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. He loves him so much that he leaves the 99 to look for the one. அந்த ஆட்டை ரொம்ப நேசிக்கிறாரு. ரொம்ப அந்த 99 ஆட்டை காட்டிலும் அது ரொம்ப நேசிக்கிறார். அதனால அதை விட்டு வருவார். That's love. அதுதான் அன்பு. That's love. He doesn't say I have 99. அவர் இந்த மாதிரி சொல்லல, என்கிட்ட 99 ஆடு இருக்கு, ஒன்று போன எனக்கு அந்த மாதிரி சொல்லல. That naughty one, the wolf can go and catch that naughty one. ஓனாய் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லல. The shepherd doesn't leave that one for the wolf. He goes and look for him. கடவுளும் நம்மளுக்கு அப்படிதான், அந்த ஒரு ஆடுக்காக நம்மளை தேடி வருவாரு. So Jesus wanted to illustrate the story more. He wanted to show more of the story. நம்மளுக்கு அந்த அதே கதையை திரும்பி ஒரு பெரிய சொல்ல வருகிறார். That was the second story. இப்போ ரெண்டாவது கதை. See, there was a lady. ஒரு பெண்மணி. And this lady had some money. அவங்க கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. And the Bible says she had 10 coins. அவங்க கிட்ட 10 காயின் இருக்கிற மாதிரி பைபிள் சொல்லிருக்கு. And the 10 coins was very special to her. அவங்களுக்கு ஒரு காயின் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. So every day she will go and she will count the coins. 1, 2, 9, 10. அது அவங்களுக்கு ரொம்ப விலைமற்ற காயினா இருக்கிறதுனால டெய்லி அவங்க 1, 2, 3 எண்ணிட்டே இருப்பாங்க. Why did she do that? ஒரு நாள் நாங்க பண்ணும்போது because it was precious to her.
அது வந்து அவங்க ரொம்ப விலைமற்ற பதிப்பாக இருக்கிறதுனால அவங்க டெய்லி எண்ணுவாங்க. So the one day the lady was counting 1, 2, 9. ஒரு நாள் 1, 2, 3, 9 எண்ணும் வந்து But that's not 99 cheap is a lot, but 10 is not that much. அது 99 ரூபாய் இல்லை, இருந்தாலும் அது அவங்களுக்கு விலைமற்ற பதிப்பு. So she counted again. கடைசியா கரெக்ட் 1, 2, 3, 9 அந்த 10ஆண்டு வாரம் வந்து Only 9. 9 மட்டும்தான் இருக்கு. Are you good with mathematics? நீ மேத்ஸ்ல நல்லா படிப்பியா? நல்லா படிப்பேன். You? How many is lost? 1. 1 is lost. ஒரு காயின் வந்து காணாம போயிடுச்சு. How many sheep were lost? எத்தனை ஆட்டுகள் வந்து காணாம போயிடுச்சு? 1. How many coins is lost? 1. So then the lady said, I've got 9 coins. அந்த லேடி வந்து சொல்றாங்க, என்கிட்ட 9 காயின் இருக்கு. I have enough. என்கிட்ட போதுமான அளவு இருக்கு. No. இல்ல. The Bible says she takes a light. பைபிள் வந்து பைபிள் வேதத்துல சொல்லிதான் அந்த பொன்மணி விளக்கு எடுத்தாங்க. She's got light. விளக்கு எடுத்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தார்கள். And she looks under the table. டேபிள் அடியில பார்த்தார்கள். And she looks under the chairs. சேர் அடியில பார்த்தார்கள். In the cupboards. கபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. And she looks until she finds it. அது கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருந்தாங்க. And when she finds it, she's happy. அது கண்டுபிடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. And the Bible says she calls her friends together. She calls her friends. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. And she will tell them, my 1 coin was lost, but praise God, I found it. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு காயின் காணாம போயிடுச்சு, இருந்தாலும் கர்த்தரோட நாமத்தை கண்டுபிடிச்சிட்டேன். So how many sheep were lost? எத்தனை ஆடுகள் காணாம போயிடுச்சு? ஒரு ஆடு. How many coins were lost? எத்தனை காயின்கள் காணாம போயிடுச்சு? 1. Now Jesus left this base story for lost. Jesus left the base story, the third story for lost. இந்த கதையோட பேஸே வந்து ஒரு பொருள் காணாம போகுது, ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போகுது அந்த மாதிரி. Because first it was a sheep. முதல் கதையில வந்து ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போகுது. Then it was a coin. ரெண்டாவது கதையில வந்து ஒரு காயின் காணாம போகுது, காசு காணாம போகுது. But the last one is the most important one. எப்பவுமே நம்ம காணாம போச்சுன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். He said a father, which was a very rich man, had 2 sons. ஒரு 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 ஐஸ்வர்யவானுக்கு 2 மகன் இருந்தான். And the youngest son came to the father. ஒரு இளைய மகன் தகப்பன் வந்து This young son's name was Prabhu. இளைய மகன் பேர் வந்து பிரபு. And Prabhu went to his father. பிரபு வந்து ஒரு தகப்பனார் இருந்து போனார். His dad, I'm tired of this life, I want to go. அது தகப்பன் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து விரும்பாதனால அவர் போனாரு. And the father was very wise man, like pastor. அந்த தகப்பனார் வந்து ரொம்ப புத்திசாலியான நம்ம பாஸ்டர். So the father gave the money to his son. அந்த பிதா வந்து அந்த பிள்ளைகளுக்கு மணி காசு கொடுத்தாரு. And the son went to far off country. அந்த சன் வந்து வெளிநாட்டுக்கு போனான். And then the Bible said he did terrible things. அங்க வந்து He did bad things. அங்க வெளிநாட்டுல வந்து ரொம்ப கெட்ட காரியங்கள் He செஞ்சாரு. wasted his money with his friends. அந்த ஃப்ரெண்ட்ஸோட நல்லா செலவு பண்ணாரு. He did wrong things with ladies. அவர் பெண்களிடம் ரொம்ப தவறான காரியங்கள் செய்தார். The Bible says until he had no money left. பைபிள் சொல்லியது அவன்கிட்ட காசே இல்லைன்னு வரைக்கும் அவர் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. And it went so bad that he started working on a pig farm. அவர் வந்து ரொம்ப காசே இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணி மேய்க்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. No money. காசே இல்லை அவர்கிட்ட. No cell phone. நோ ஃபோன், செல்போனே இல்லை. No food to eat. சாப்பாடும் இல்லை. Nothing. எதுவுமே இல்லை. And he thought to himself, the slaves in my father's house is it better than I am. அவர் மனதில் நினைத்தாரு, அவங்க அப்பா வந்து எவ்வளவு வேலைக்காரங்க இருந்தாரு, இருந்தாலும் நான் இருக்கேன். I will go back to my father and say, Father, I am sorry. அவர் வந்து அவங்க தகப்பனார் திரும்ப போய் நான் மன்னிப்பு அந்த மாதிரி சொல்லலாம்னு நினைத்தாராம். I'm not worthy to be your son anymore. அவர் வந்து மனதில் நினைத்தாரு, நான் உங்க மகனாக தகுதி இல்லை. I will be a slave for you.
நான் வந்து உங்களுக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன். So listen to what the Bible says. ஸோ நம்ம வேதத்தில் என்ன சொல்லி கவனிப்போம். When the son came to his senses and went back home, இந்த மகன் வந்து அவன் தகவல்கிட்ட திரும்பி போகும்போது it said the father, don't run, please. It says the father stood up and ran to him. அந்த ஃபாதர் வந்து அந்த மகனை பார்த்து வந்து எழுந்து கூடி வந்தாரு. He gave him a new cell phone. அவனுக்கு புது செல்போன் He கொடுத்தாரு. gave him new clothes. புது ஆடை கொடுத்தாரு. Shoes for his feet. புது ஷூஸ் கொடுத்தாரு. Ring for his finger. புது ரிங்ஸ் கொடுத்தாரு. மோதிரம் கொடுத்தாரு. And he had a nice barbecue for him. ஒரு பார்பிக்கு கொடுத்தாரு. The Bible tells us actually he restored him back to his sonship. அந்த வேதம் என்ன சொல்றதுன்னா அவரை முன்ன இருந்த மாதிரி அவர் ஆக்கிட்டாரு. You're not a slave, you're my son. அவர் சொல்லுகிறார், தகப்பன் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுகிறார், நீ வந்து வேலைக்காரன் இல்லை, என்னோட பிள்ளை. So let's see if you've listened. How many sheep was lost? One. How many money was lost? One. How many sons were lost? One. I think Jesus was trying to tell us something. இயேசுநாதர் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார். I think the one is important. அந்த ஒன்று வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. He will leave 99 to go search for the one. ஒரு 99 விட்டுட்டு ஒண்ணுக்காக வருவாரு. If the one coin is lost, leave everything and look until it's found. அந்த ஒரு காயின் ஒரு ரூபாய் காணாம போனதுனால எல்லாத்தையும் அது விட்டு விட்டு ரொம்ப தேடிட்டே இருந்தார் கிடைக்கிற வரைக்கும். And I believe even if there was just one person, Jesus would have died for that one person. இந்த உலகத்திலே ஒரு மனிதர் தான் இருந்தாலும் இயேசுநாதர் வந்து அவருக்காக வந்து மரித்திருப்பாரு. You know, a lot of times we are so happy to be saved. நம்மளும் நிறைய நேரத்துல நம்மள ரட்சிக்கப்படுறதுக்காக சந்தோஷமா இருக்கிறோம். So we praise God and we thank Him for our salvation. சோ அதனால நம்ம கர்த்தருக்கு வந்து நன்றி சொல்றோம். You are saved, praise God. நம்ம எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். You are in a good church, praise God. இந்த சபை வந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்லணும். You are reading the Bible, praise God. நம்ம எல்லாம் வேதத்தை படிக்கிறோம், அதுக்காக நன்றி சொல்லுவோம். But remember the stories Jesus told. அந்த கதையில என்ன இயேசுநாதர் என்ன சொல்கிறார்னா, The one. அந்த ஒன்று. What about those people that still lost? காணாம போன இத ரூபாய், அந்த ஆட்டுக்குட்டி, பிள்ளை. Because the word of God says Jesus died for everybody. இந்த வேதம் சொல்லுது இயேசுநாதர் வந்து நமக்கு எல்லாருக்காகவே மரித்திருக்கார். You know John 3 verse 16. யோவான் 3:16. You say தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். brothers and sisters, தம்பிமார்களே, God the Father loved the world so much that He gave His one and only Son. பிதா வந்து நம்மளை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறதுனால அவரோட ஒரே குமாரனை வந்து உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. Are you part of the world? Are you part of this world? நீங்க வந்து இந்த உலகத்தை வெறுக்கிறீர்களா? Yes. So Amen. that means Jesus died for you. அதனாலேயே அவர் வந்து இயேசுநாதர் வந்து நம்மளுக்காக மரிக்கிறார்னு அர்த்தம். But Jesus also died for everybody outside. இயேசுநாதர் வந்து நம்மள மட்டும் அல்ல எல்லாருக்காகவே, இந்துக்கள் எல்லாம் அவங்களுக்காகவே மரிக்கிறார். The reality is we are the 99. நம்ம தான் அந்த 99 ஆட்டுக்குட்டிகள். We are the 99 that's saved. நம்ம தான் அந்த 99 ஆட்டுக்குட்டிகள், மீட்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள். Jesus doesn't need to go and pick us up to come and save us. We are saved. இயேசுநாதர் வந்து அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை போய் தேடி தூக்கிட்டு அந்த மாதிரி நம்மளை தூக்கிட்டு அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் எனக்கே மீட்கப்பட்டுருவோம். We are the 9 coins. நம்ம தான் அந்த 9 ரூபாய்கள். We are the other brother because there were 2 sons. நம்ம தான் அந்த காணாம போகாத பிள்ளை. We are the one that's still at home that saved with our father. நம்ம தான் வந்து That saved your father. We are that son. நம்ம தான் அந்த புரியல. இவர்தான் நம்மளோட தகப்பன், நம்ம தான் அவங்களோட பிள்ளைகள். But what about the prodigal son, the lost son out there? பட் அந்த காணாம போன பிள்ளையோட நன்மை என்ன?
Brothers and sisters, it's so good for me to see you in church. உங்களை வந்து இங்க ரொம்ப சபையில் பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. It's so good for me to see you praise and worshiping God. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. But Jesus came for the one that's outside also. ஆனாலும் கடவுள் வந்து நம்மள மட்டும் அல்ல வெளியே இருக்கிறவங்களுக்காக வந்திருக்காரு. My heart breaks. My heart is very sore. உங்களோட உள்ளம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா? Coming to church, we saw a lot of things. சபைக்கு வர வந்து நிறைய காரியங்களை பார்க்கிறேன். People not worshiping Jesus. இங்க வரும்போது நிறைய ஜனங்கள் கடவுளை வந்து துதிக்காம இருக்கிறத நான் பார்க்கிறேன். But remember, we started with Isaiah 53. ஏசாயா 53. He is the one that died for us. அவர் நமக்காக மரித்தவர். He was the one that was crushed for us. அவரே நமக்காக துன்பப்பட்டார், நொறுக்கப்பட்டார். And it is for us, but it's for them as well. It's for the people outside also. அவர் வெளியே இருக்கிற ஜனங்களுக்காக மரித்தார். Brothers and sisters, the reality is we're all going to die. All of us are going to die. உண்மையான காரியம் என்னன்னா ஒரு நாள் நம்ம எல்லாம் மரிக்க போறோம். That's not a question. We know this. It's a fact. We're going to die. அது நம்மளால தடுக்கவே முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம ஒரு நாள் மரிக்க போறோம். The bigger question is, how are you living your life now? முக்கியமான காரியம் என்னன்னா நம்ம இப்போ எப்படி வாழ்க்கையை வாழ்றோம் அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். What are you doing for the kingdom of God now? நம்ம கடவுளுக்காக இப்போ வந்து பார்க்குறோமா தேடுறோமா அதுதான் முக்கியம். The past 2-3 years was very bad years for me. கடந்த 3-2 வருடங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமான நாட்களா இருந்தது. I lost 3 very big things. ரொம்ப 3 பெரிய காரியங்களை அவர் இழந்தாரு. First, I lost my job working at the church. ஒரு சபையில வேலை செய்ததுமே அந்த வேலையை அவர் வந்து இழந்து விட்டாரு. Because of COVID-19. கொரோனாவால இழந்து விட்டாரு. So after 14 years working at a church, no more job at a church. 14 வருடங்களா சபையில வேலை செஞ்சிருந்தாரு. இருந்தாலும் ஒரு நாள் வேலை இல்லாம போய் விட்டுறது. The second thing I lost was a car. அது ரெண்டாவது காரியம் வந்து ஒரு இழந்தது பாத்தீங்கன்னா ஒரு கார். My wife and parents-in-law accident and the car was gone. அவங்க பிள்ளைகளும் இந்த மனைவியோட டிராவல் பண்றதுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. But the third thing was the worst thing. அது மூன்றாவது காரியம் தான் ரொம்ப மோசமான காரியமா இருந்தது. It was something that's very precious and something very dear to me. அது இதுக்கு வந்து ரொம்ப விலைமற்ற பதிப்பு உள்ள பொருள். I am married. இவர் வந்து கல்யாணம் ஆகியிருக்கிறார். 2 children. 2 குழந்தைகள் இருக்குது. And we've got a house, small swimming pool. அவர் வீட்டுல வந்து ஒரு சின்ன ஸ்விமிங் பூல் இருக்கு. So last year November. லாஸ்ட் இயர் நவம்பர்ல my son fell into the swimming pool. அவரோட பையன் அந்த ஸ்விமிங் பூல்ல விழுந்துட்டான். 3 years old. 3 years old. 3 வயசு தான் அவனுக்கு. And he died for Jesus. அவன் வந்து இறந்து விட்டான். இயேசு இடத்துல போயிட்டான். இயேசுவே. And that made me just realize again. அது வந்து அது ஒரு திரும்பி ஒரு உள்ளத்துல ஒரு காரியம் வந்து கொடுத்தது. If we live, we're going to die. நம்ம வாழ்ந்தால் ஒரு நாள் திரும்பி மரிப்போம். But what are we doing with our lives? நம்ம வாழ்க்கையை குறித்து என்ன பண்ணிக்கிறோம்? Am I living my life for myself? நம்மளே செல்ஃபிஷா நம்மளே மட்டும் வாழ்கிறோமா? Selfish desires. செல்ஃபிஷ் டிசைர் சொந்த ஆசைகளோட வாழ்கிறோமா? Even my faith, is it just my faith, just me and Jesus, and I'm going to heaven? Faith, my belief. நம்ம நம்பிக்கை மட்டும் வேற நம்மள மட்டும் சூழ்ந்து இருக்கா இல்ல மற்றவங்களும் அந்த மாதிரி இருக்கா? Is my belief, my faith in Jesus just for me going to heaven? உங்களுக்கு வந்து நம்ம மட்டும் தான் பரலோகம் போகணுமா இல்ல எல்லாரும் போகணும் அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? I've lost a lot in my life. நான் வந்து வாழ்க்கையில நிறைய இழந்திருக்கேன். But God is worthy. இருந்தாலும் கடவுள் வந்து பாத்திரரா இருக்கிறார். God is worthy to receive everything. கடவுள் வந்து எல்லாத்தையும்
மாற்ற தகுதி உள்ளவராக இருக்கிறார். He is worthy of your life. அவர் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். Your every breath, நம்ம ஒவ்வொரு மூச்சுக்கும் your brains, your intellect. நம்ம மூளையில வந்து ஒரு செல்ஸ் வந்து இதாகும். God is worthy of your hands. நம்ம கடவுள் வந்து நம்ம Your work that your hands can do. கடவுள் வந்து ஒரு வேலை செய்யணும் கர்த்தர் உதவி God செஞ்சிருக்கார். is worthy of your feet walking, going. நம்ம நடக்க ஓட வந்து கர்த்தர் உதவி செஞ்சிருக்கார். God is worthy of your child. நம்மளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கார். God is worthy. கடவுள் நம்மளுக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்கிறார். So my brothers and sisters, the question I'm asking you tonight. இப்போ நான் ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா இந்த ராத்திரியில Number one, முதல் கேள்வி, if you are still lost, நீங்க தொலைந்து விட்டால் make sure you are like the son that came back to the father. நீங்க அந்த தொலைந்து போன பையனை அந்த பிதா கிட்ட போனமே நீங்களும் திரும்ப வருவீங்களா? Make sure you get back to your heavenly father and say, God, I am your child and you are my father. நீங்க வந்து பிதா கிட்ட வந்து நீங்க தான் என்னோட பிதா, நான் தான் உங்க குமாரன் அந்த மாதிரி சொல்லுவீங்களா? You are my savior and I will serve no other. நீ தான் என் ரட்சகர் என்று சொல்லுவீங்களா? So that's number one. Make sure that God is your father and you serve him. கடவுள் தான் நம்மளுக்கு, இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு பிதாவா இருக்கிறார். நம்ம வந்து அவரை ஆர்த்திருக்கோம். The second thing I want to ask you to think about. இரண்டாம் காரியம் வந்து நீங்க வந்து யோசிக்கிறதுக்கான கேட்கப்படுறது வந்து, What are you doing with your life? உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன பண்ணிருக்கீர்கள்? Doing with your time? உங்க நேரத்தை குறித்து நீங்க என்ன பண்றீங்க? Doing with your money? உங்க பணத்தை குறித்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? If you have a house, with your house, with the space in your house. பெரிய திறந்த வீடு வைத்திருக்கீங்களே, அதை வச்சு நீங்க அதை குறித்து என்ன பண்ணிருக்கீர்கள்? Because everything belongs to God. எல்லா காரியமும் கடவுளுக்கே சொந்தமானது. So what are you doing with it? சோ நீங்க எல்லா காரியமும் கடவுளுக்கு சொந்தமா இருந்தாலும் நீங்க அதை வைத்து என்ன பண்ணிருக்கீர்கள்? Do you have Jesus in your heart? உங்க இருதயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? Are you just keeping him for yourself or you just keeping him in here? நீங்க வெறும் இங்க மட்டும் வச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையிலும் இருதயத்திலும் இருக்கிறதா இயேசு கிறிஸ்து? Or are you saying, Lord, you are so big, I have to share this with other people? இல்லைன்னா என் இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நான் வந்து மற்றவர்களிடம் பகிர்ந்துக்கணும் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறீங்களா? This is called the gospel. இதுதான் வந்து சுவிசேஷம். The gospel. சுவிசேஷம். Good news. நற்செய்தி. This is good news. இது நற்செய்தியா இருக்கிறது. Jesus died and he rose again. இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். And it says as believers we will spend eternity with God. என்ன நம்புங்கள், அப்புறம் பரலோக ராஜ்யம் நீங்கள் போலாம். Good news. இது நற்செய்தியா இருக்கிறது. Good news is only good when you tell somebody. நற்செய்தி வந்து எப்படி மற்றவங்க சொல்றது தான் கொஞ்சம் நல்லதா இருக்கும். Are you keeping Jesus for yourself? நீங்க வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மட்டும் வச்சிருக்கீங்களா? Or are you sharing with it? இல்ல மற்றவங்க பகிர்ந்து கொள்றீங்களா? In life we will lose many things. நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய காரியங்களை உபயோகப்படுத்துறோம். But we've got a good shepherd. ஆனாலும் ஆண்டவர் வந்து நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். That looks after our hearts and looks after our lives. அவர் வந்து நம்ம வாழ்க்கையிலும் இருதயத்திலும் வாழ்கிறார். So I want us to close our eyes. உங்க கண்ணுகளை மூடி. And the first question I'm asking. முதல் கேள்வி நான் உங்களுக்கு கேட்க போகுது. Are you sure you are his child? நீங்க வந்து கடவுளோட பிள்ளை தான் என்று நல்லா ரொம்ப நிச்சயமா இருக்கிறீங்களா? Are you sure you gave your life and your heart to God? நீங்க நிச்சயமா கடவுள்கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்களா? You have to be sure. நீங்க வந்து நிச்சயமாக இருக்கணும். You say there's no other gods. நீங்க சொல்லணும் மற்ற கடவுள் வேற யாரும் இல்லை. Jesus, you and you alone. இயேசு கிறிஸ்து மற்றும் ஒரே கடவுள். He's the good shepherd. அவரே நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். He's the loving father. அவரே அன்புள்ள ஆண்டவர். He wants you to serve him and him alone. அவர் வந்து அவருக்கு மட்டும் துதிப்பார் விரும்புகிறார்.
So brothers and sisters, I hope everybody here tonight believes that. இங்க வந்து இங்க இருக்கிற எல்லாரும் வந்து அதை மட்டும் நம்பிக்கிறேன்னு நான் நம்பிக்கிறேன். And then the second question, நான் உங்ககிட்ட கேட்கிற ரெண்டாவது கேள்வி வந்து, how are you living your life? உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்றீங்க? Maybe you are like the son in the third story. நீங்க அந்த ரெண்டு குமாரர்கள் மாதிரி உங்க வாழ்க்கை வாழ்றீங்களா? You know Jesus, but you still go out looking for places at other places. உங்களுக்கு அதை தெரியும் அப்படின்ட்டு நீங்க இருக்கிறீங்களா? Maybe you are like the naughty son, always walking away. You are like the sheep. நீங்க அந்த ஆட்டுக்குட்டி மேய தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பனை விட்டு வெளியே போயிருக்கிறீங்களா? But Jesus says, I'm looking for you. இயேசுநாதர் சொல்கிறார், நான் உங்களுக்காக தேடுகிறேன். Come back to me. என்னிடம் திரும்பி வா. And then brothers and sisters, சகோதர சகோதரிகளே, are you sharing Jesus with other people? நீங்க வந்து மற்ற ஜனங்களிடம் இயேசு பற்றி பகிர்ந்து கொள்கிறீர்களா? Are you just keeping Jesus in your heart? இல்லைன்னா உங்க இருதயத்தில் மட்டும் இயேசுநாதரை நீங்க Are வைத்தீர்களா? you just happy that you are going to heaven? நீங்க மட்டும் பரலோகம் போனால் போதுமா? What about those people out there that's dying without Him? வெளியில மறிக்கிற மக்கள் அவங்கள பத்தி என்ன? So if you say, yes, here I am, God, use me. நீங்க சொல்கிறீங்களா, என்னை பயன்படுத்துங்க கடவுளே, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? Won't you stand with us? என்னோட நிற்பம். And say, God, use me. என்ன பயன்படுத்துவோம்? Use me to tell other people about you. மற்றவர்களிடம் உங்களை பத்தி சொல்ல என்ன பயன்படுத்துவோம். So I invite you to stand with us. எல்லாரும் எழுந்து நிற்போம். Stand with us. Jesus promised us இயேசுநாதர் வந்து நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார். that He will send His Holy Spirit. அவர் வந்து நமக்கு வந்து அந்த பரிசுத்த ஆவியை கொடுப்பார். And that His Holy Spirit will come and give us the power. அந்த பரிசுத்த ஆவி வந்து நமக்கு நிறைய வல்லமை கொடுக்கும். He's not calling us to fight the darkness alone. அவர் வந்து பரிசுத்த ஆவியை வந்து பிசாசாகிய காரியங்களை எதிர்க்க நமக்காக வல்லமை The கொடுக்கிறார். Holy Spirit will give you the strength. பரிசுத்த ஆவி வந்து உங்களுக்கு பிசாசாகிய சண்டை போட வந்து உங்களுக்கு வல்லமை He will கொடுப்பார். give you the wisdom. அவர் வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். And will bring you to the right people to talk to. உங்களுக்காக கூட பேச சரியான ஆட்களை வந்து உங்களுக்காக வாழ்க்கையிலே தருவார். Jesus wants to use you. இயேசுநாதர் வந்து உங்களை பயன்படுத்துகிறார். If you are at school, நீங்க ஸ்கூல்ல இருந்தாலும், college, காலேஜ்ல இருந்தாலும், யூனிவர்சிட்டில even இருந்தாலும், at work, வேலையில் இருந்தாலும், but you say, I am not the pastor. நான் ஊழியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. You don't need to be a pastor. You just need to say, here I am, God. Use me. நீ இயேசு கடவுளை ஆண்டவரே நீங்க என்னை பயன்படுத்துங்க. நீங்க வந்து அது ஊழியக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. So let's put our hands up நம்ம கைகளை மேல ஊற்றி and say, God, here we are. Use us, Lord. என்னை பயன்படுத்துங்க. Use us, Lord. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. Lord, I pray through the power of the Holy Spirit that you will come and equip us, Lord God. பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, that your light will shine in us, Lord உங்க God. வல்லமை எங்களை பெறப்படுவாங்க. That your light will shine through us, God. உங்க வல்லமை எங்களுக்கு வருவதாக. Jesus, you called us to be the salt and light of the earth. நீங்க வந்து எனக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்காக நான் Jesus, I pray, come use us tonight, Lord God. நம்ம ஆண்டவர்களை பயன்படுத்துறதுக்காக ஜெயிப்போம். Lord, I pray that the Holy Spirit will rest upon us, God. நீங்க கையை ஊற்றி எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். And the Spirit will give us the words of wisdom and knowledge and strength, Lord. Your words will give us the power, Lord God, the Spirit, Lord. பரிசுத்த ஆவியோட வல்லமை உங்களிடம் பரப்பதாக. Lord, have your way, have your way, have your way. Let's pray. நம்ம ஜெபம் பண்ணுவோம். Yandoro bukushinda raba yandoro bukushu. Yudoro bukinda raba kuturu bushika raba bushu doro buka. Dara kuturu bushu bukianda raba bushika raba.
Zia mabuku sumamakana. Ilitiando kuruba hindara bashuru hindara. Lagaba kuturu shuru bahana baba sindara baba. Yadra biyandru shundara baba sindara. Yadra yandru tuduru yandara baba sindara baba sindara. Yadru bindara dara yandru tuduru nana basanda baba indari yandara dara yandru tuduru. Yaba sumba baba sindara baba sindara. Yaba sumba baba sindara baba sindara. Yandru sundara baba makara yandru sundara. Yandru sundara baba sindara baba sindara. Yandru sundara baba makara baba sindara. Yandru sundara baba sundara. Daraba sundara yandru sundara baba makara baba. Yandru sundara baba makara baba. Yandru baba baba yandru yandru baba sindara. Yandru baba yandru baba sindara. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Brothers and sisters, சகோதர சகோதரி சகோதரிகள் சகோதரமாக while we were praying, I'm seeing the army. நம்ம ஜெபம் பண்ணும்போது நான் ஒரு சேனைகளை பார்க்கிறேன். I believe God is calling us up கர்த்தரோட மகிமையை நான் to காண்கிறேன். be part of His army, கர்த்தருடைய சேனையை நான் பார்க்கிறேன். to report for duty. Report for duty. உங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையை நான் பார்க்கிறேன். He said, I'm going to be a soldier for God. கர்த்தருக்காக ஒரு போர் வீரராக இருப்பேன். God has called me to be His soldier. நம்ம கர்த்தருக்காக ஒரு போர் வீரராக இருப்போம். For the ladies and for the young men and for the young ones. வாலிபர்களுக்காக God is calling us to be part of His army. ஆணை சேனைகளை சேர்க்க வாலிபர்களை அழைக்கிறார். And the Bible says, not through might nor my power, but by my Holy Spirit. வேதம் சொல்லுது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பரிசுத்த ஆவியினாலே ஆகும். Our weapons is not guns. Our weapons. நம்மள ஆயுதங்கள் வந்து துப்பாக்கியும் அல்ல கத்தியும் அல்ல. Our weapons are the love of God. நம்மளோட தேவனோட அன்பு தான் நம்மளோட ஆயுதமா இருக்குது. Amen. ஆமென். Amen. Amen. Hallelujah. 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 Praise the Lord. You may be seated. நீங்க எல்லாம் உட்காருவோம். Pastor asked me to say something tonight. உங்ககிட்ட வந்து பாஸ்டர் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்து என்கிட்ட கேட்டுக்கொண்டார். Thank you, Pastor George, for the message this evening. இந்த வேத நீங்க வார்த்தையை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. I just want to say you are beautiful people. நீங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க. You are blessed people. நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கீங்க. And you've got a wonderful pastor. இந்த அருமையான போதகருக்காக நன்றி. We salute him in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். He's a man of the cross. சிலுவை மனிதனாக இருக்கிறார். He followed Jesus all the way. அவர் வந்து இயேசுவை எந்நாளும் பின்பற்றுகிறார். And I would agree with Pastor George tonight. இந்த இயேசு நாமத்தினாலே இங்க வந்து ஜார்ஜ் பாஸ்டர் இங்க அழைத்து He's a general in our midst tonight. He's a general in God's army. ஆர்மியோட சேனையின் அதிபதியாக இருக்கிறார். Let's give our pastor a hand. Thank you. I just want to conclude tonight. I want to finish. He said I must just say something. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். And the Bible in Hebrews chapter 12. எபிரேயர் 12 அதிகாரத்திலே
only one verse. ஒரே வசனம் தான். Verse number 2, Hebrews chapter 12. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். I want to ask you as a church, நீங்க சபையாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். I want to ask all the beautiful young people. இங்க இருக்கிற எல்லாரும் அழகான வாலிப வீட்டுன்னு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். I want to leave this with you tonight. இந்த ஒரு காரியம் நான் உங்க மனதில் வைக்க விரும்புகிறேன். The Bible says, வேதம் சொல்கிறது, keep your eyes on Jesus. உங்க கண்களை இயேசுவிடம் வையுங்கள். He's our leader அவரே நம்மளோட லீடரா இருக்கிறார். and he's our instructor. அவரே நம்மளோட வழி Teacher. அவரே நமக்கு வந்து ஒரு ஆசிரியர் போதகராக இருக்கிறார். Never take your eyes off Jesus. இயேசு இடத்திலிருந்து உங்க கண்களை எப்போதும் எடுக்காதா இருக்கு. Follow Jesus to the end of the road. எப்பவுமே இயேசுநாதரை பின்பற்றுங்கள். ஒழுங்குமே இருந்தாலும் இயேசுநாதரை பின்பற்றுங்கள். And become one of his wonderful disciples. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட அவரோட அருமையான சீசர்களா இருக்கிறோம். For the rest of your life. வாழ்க்கை முழுதும் நீங்க அருமையான சீசர்களா இருக்கீங்க. You have got a light shining within you. உங்க இருதயத்தில் வெளிச்சமாய் இயேசுநாதர் இருக்கிறார். And that light is Jesus Christ. அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். Protect that light. அந்த வெளிச்சத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்கள். And put your eyes on Jesus. உங்க கைகளை கர்த்தரில் வையுங்கள். Don't take your eyes from Jesus. உங்க கண்களை வந்து கர்த்தர் இடத்தில் எடுக்காம வையுங்கள். Don't follow any other God. வேற எந்த காரியத்தை நீங்க பார்க்காத இருக்கீங்க. He's the only one. அவரே மட்டும் பாருங்கள். And you're going to receive a reward one day out of the hand of Jesus. நீங்க ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கருத்தினாலே நீங்க வந்து பலனை அனுபவிப்பீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I want you to sit like that. I want to pray for this church. இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து வந்து நான் ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். Let us pray. நம்ம ஜெபம் பண்ணுவோம். Father God, what a privilege tonight. இங்க இருக்கிறதுக்காக எனக்கு கர்த்தர் நாமத்துக்காக நன்றி. What an honor tonight. இங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. To be with our pastor here. இங்க பாஸ்டர் கூட இருக்கிறதுக்காக ரொம்ப இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And we want to pray your blessing upon Pastor Jesper. உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். Thank you for the years that you have carried him. இந்த வருட காலங்களில் ஊழியம் செய்ததுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி. I pray for strength in his body. அவருடைய உடல் வல்லமைக்காக நான் ஜெபிக்கிறேன். That the Holy Spirit still might use him in the kingdom of God. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உபயோகப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். I pray for all his family, Lord. அவருடைய குடும்பத்துக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். And tonight what a privilege to pray for this church. இந்த சபைக்காக நான் ஜெபிக்கும்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Each and every one that is here tonight. இங்க இருக்கிற ஒரு எல்லாருக்குமான ஜெபம் பண்ணிக்கிறேன். Even those that could not make it tonight. ஒருவரும் நீங்க எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். I pray, Lord, put your hand upon each and every one. உங்க மேல எல்லாருக்கும் மேல கை போடுகிறேன். Protect them, Lord Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாம் பாதுகாக்கப்படுவீர்களாக. Be their leader. அவங்களுடைய அதிபதியாக இருக்கிறாங்க. Lord, you be their teacher. அவங்களோட ஆசிரியராக இருக்கிறாங்க, போதகராக இருக்கிறாங்க. And keep them safe, Lord Jesus. அவங்களை பாதுகாப்பாக வைக்கிறாங்க. Until Jesus comes to fetch us. இயேசு வரும் நாளும் அருகே நம்ம வந்து பாதுகாப்பு வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். May the love of God, இயேசுவோட அன்பினால நான் கேட்கிறேன். the love of God our Father, பிதாவே நமக்கு பிதாவோட அன்பினால கேட்கிறேன். the precious blood of Jesus Christ, His Son, வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறேன். and the precious Holy Spirit வெளியேறப்பட்ட பரிசுத்த ஆவியினால கேட்கிறேன். be with us. எங்க கூட நீ வாழும். Be with them, Lord Jesus, எங்களிடம் நீங்க இருப்பதாக. until the day you come to fetch us. வரும் வரையில் எங்கள் கூட இங்க இருப்பதாக. We ask it in Jesus' name. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். Amen. 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 May God bless you.
அதுவும் நீங்க ஆசீர்வதிக்கலாம். My grandson. All you teachers, this is the first time for him to translate. This is the first time. I knew once like him in the 50 years ago when I was doing gospel work in Tinnavelli district, Tiruchirappalli district. The leader asked me to translate one man without pre-intuition. Then I preached. On third day, I used to translate so many white people. Now I am 89 years old. I lost my hearing, and I lost my sight, and I lost my taste. But by the grace of God, I am moving. Pastor preached a beautiful message and he explained the three parables of Jesus Christ. One lost sheep, and one lost coin, and one lost son. All recovered by the grace of God. In the same manner, Jesus wants us to come to Him. So, we are very glad, very thank to you for you were coming over to our church and preach the gospel. I assure you that we will continue to pray for you, and especially the missionaries of South Africa. Okay, Pastor Prabhu, come here, please. ஜெபம் பண்ணி முடிப்போம். கடைசி ஐயா போடுவாங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கேட்ட சத்தியத்தின்படியே தொலைந்து போன அந்த ஆடு ஒருவேளை நாம இருந்தால் திருப்பி ஆண்டவரை திருப்பி வருவோம். தொலைந்து போன அந்த காசு நாம இருந்தால் ஆண்டவரை தேடி வந்துடுவோம். இது ஆண்டவருக்கு வர நல்ல நேரம். அது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் கெட்ட குமாரனை போல ரொம்ப தூரம் போயிடாம எல்லாத்தையும் எழுந்து வரதை விட இருக்கிற போதே ஆண்டவர் பிடிச்சிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்ப நல்ல பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இது எனக்கு கொடுத்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக நமக்கு நன்றி. அதாவது இந்த வார்த்தை எங்களுக்கு இன்னும் உண்மை கிட்டி சேர, இன்னும் உடைய நெருங்கி வர எங்களுக்கு உதவி செய்வதாக. உண்மையான பாஸ்டர் ஜார்ஜ் அவர் மூலமாக எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாம் துதி, எல்லாம் கனம், எல்லாம் மகிமை உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Oh, glory be to God. He has lifted me up. He has lifted me up. I know. Lift down His hand and lifted me up. And that's why I love Him so. Oh, glory be to God. He has lifted me up. He has lifted me up. I know. Lift down His hand and lifted me up. And that's why I love Him so. I love Him all I go. I love Him all I go. I love Him upon the other shore. I praise Him all I go. With the same underneath Jesus, underneath Jesus, underneath Jesus, I look down the stairs, Thank you so much to everybody. வந்திருக்க எல்லாருக்கும்
இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனை முடிஞ்சு போச்சு. ஆமென். ஆசீர்வாதம் போட்டாரு. Praise God. எங்கள் இறக்கமுள்ள பிதாவே ஜீவனுள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மிஷனரிமார்களோடும் சபை மக்கள் அத்தனை பேரோடும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். Praise God. Yes,